பேசி அப்படியே எடுத்து நான் ஃபுல்லாக கால் பண்ணிடுறேன். ஹலோ 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 மைக் செட். ஹலோ 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 இது தானைப்பாடி குளத்துமேட்டு முருகர் ஆலயத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ காமாட்சி அம்மன் இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் தமிழ் புத்தாண்டு சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு அம்மன் வரப்பட்டது அலங்கரித்து காமாட்சி அம்மன் வீதி விழா வரப்போகிறது. அது சமயம் இன்று இங்கே காமாட்சி அம்மனுக்கு பொதுமக்கள் அனைவரும் பொங்கலிட்டு பூஜை செய்து வருகிறார்கள். வருகின்ற பக்த கோடிகள் அனைவருக்கும் காமாட்சி அம்மன் ஆலயத்திலே அனைவருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து பொதுமக்களும் வந்து அன்னதானத்தை சாப்பிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு நேற்றைய தினத்திலே அம்மனை குளக்கரையிலிருந்து கிழமை பாதித்து காமாட்சி அம்மன் அந்த கிரகத்திலே அமர்ந்து மாமனு தண்ணி கொடு அம்மனை அதோடு அங்கிருந்து கொண்டு வந்து காமாட்சி ஆலயத்தில் இன்று காலையிலிருந்து பொதுமக்கள் காமாட்சி அம்மனுக்கு பொங்கல் வைத்து அனைவரும் பூஜையிட்டு செல்கிறார்கள். அதே சமயம் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இப்போது அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். காமாட்சி அம்மன் ஆலயத்தில் சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு வருகின்ற பக்த கோடிகள் அனைவருக்குமே இதோ அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து பக்தர்களும் அன்னதானம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஊரில் உள்ள பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவரும் வந்து அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு வழங்கி கேட்டுக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் புத்தாண்டு சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு தானிப்பாடி குளக்கரையை அருகாமையில் எழுந்தருளிய முருகபெருமான் ஆலயத்திலே ஸ்ரீ காமாட்சி அம்மன் எழுந்தருளிய ஆலயத்தில் காமாட்சி அம்மனுக்கு வருடாந்திர சித்திரை இங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது தானிப்பாடி பொதுமக்கள் அனைவருடைய ஆதரவுடனே இங்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து பொதுமக்களும் வந்து அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று சரியாக மாலை 6 மணி அளவில் காமாட்சி அம்மனை அலங்கரித்து அம்மன் வீதி விழா வந்து அனைவருக்கும் அருள் பாதிக்க இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் அம்மனுக்கு பூஜையிட்டு அருள் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதோ அனைத்து பொதுமக்களுக்கும் பக்த கோடிகள் அனைவருக்குமே அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காமாட்சி அம்மன் அருளோடு தாயப்பாடு பொதுமக்கள் ஆதரவோடு இதோ சித்திரை வருடப்பிறப்புக்கு காமாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் பொங்கலிட்டு பூஜையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் இங்கே காமாட்சி அம்மன் அருளோடு அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வந்து பொதுமக்கள் அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பொதுமக்கள் அனைவருக்கும் அன்போடு மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் காமாட்சி அம்மனுடைய ஆலயத்திலே இருந்து சாப்பாடு எப்படி நல்லா இருக்குதா? காமாட்சி அம்மனை அலங்கரித்து சாப்பாடு நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்கு சாப்பாடு. காமாட்சி அம்மனாகப்பட்டது வீதியாக இருப்பதால் மாலை 6 மணிக்கு மேல் காமாட்சி அம்மன் வீதியாக இருக்கிறது. அனைத்து பக்த கோடிகளும் காமாட்சி அம்மனுக்கு பூஜையிட்டு அனைவரும் சாப்பிட்டுக்கலாம். தமிழ் புத்தாண்டு சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு வருடாந்திரம் காமாட்சி அம்மனுக்கு குளக்கரையிலே கிரகம் பாதித்து அம்மனை அலங்கரித்து இங்கே காமாட்சி அம்மன் ஆலயத்தை கொண்டு வந்து அந்த ஆலயத்திலே இன்று அனைத்து பொதுமக்களும் பிரார்த்தனை செய்து வந்து பொங்கலிட்டு கூப்பிடு. பக்கம் தானிப்பாடி
எல்லாம் சாப்பிடுங்க. காமாட்சி அம்மனுக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது. மற்ற செல்வம் பண்ணிக்கிறான். காமாட்சி அம்மனை அலங்கரித்து காமாட்சி அம்மன் வீதியுலா இருப்பதால் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனை சிறப்பித்து அம்மனை நல்ல வீதியுலா கொண்டு வருவதற்கு அனைத்து பொதுமக்களும் ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதிலிருந்து அந்த அவர்கள் இடத்தில் மாணவதியாக சாமி வரவிருப்பதால் அவர்கள் மாணவதியாக அனைவரும் காமாட்சி அம்மனுக்கு பூஜை கொடுத்து காமாட்சி அம்மனுடைய அருள் பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அவர்கள் வரும்போது சாமி வரும்போது காமாட்சி விளக்கை கொண்டு வந்து நீங்கள் பூஜையிட்டு காமாட்சி விளக்கேற்றி காமாட்சி அம்மனை விளக்கோடு உங்களுக்கு அழைத்து உங்கள் இல்லத்தினை கொண்டு போய் பூஜை கொண்டு வைத்து அம்மனை வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிளம்பிட்டியா? ஒரு ஆள் மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கட்டி கொடுத்துறவா. சரி போட்டோண்ணா. வாடா அப்புறமா பேசுறேன். ஏந்து வாடா வண்டி போடா. ஏந்து வாடா. எது இவனை வாடான்ற நானு இது எதுக்கு இங்க வந்து உக்காண்டிக்கிறேன்ப்பா. ஏது வாடா. இல்ல இல்ல தோ எடுத்துறேன். ஐயோ பாப்பா வாங்களே இது வா. இந்த வீடியோ எப்படியே பிடி அப்படியே பார்த்து நேரம் எல்லாரும் சாப்பிடு சாப்பிடு. பாபா இவனுக்கு கொஞ்சம் ஊத்து. பாபா ஏய் கொஞ்சம்
அப்பா இது மாதிரியா இன்னும் 2 மணி நேரம் வேலை கிடக்கும். வருஷம் கடை வேணாலும் சாப்பிட்டு போயிடலாம். இல்லை சரவணா சரவணா எங்க இருக்காங்களாம்மா? வர சொல்லு அழகா கிளாஸ் குறா உனக்கு கிளாஸ் குறை கிளாஸ் குறை சத்தி வர சொல்லு. குமாரேசன் சாப்பாடு எடுத்தீங்க. அவன் வரமாட்டான். அப்படியே வர சொல்லு. ரெக்கார்டு வந்து சாப்பிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன வந்து சாப்பிட்டு போகலாம். சரி சொல்லி அனுப்பு. நீ குமரேசன் கத்தினியா? சரி சரி சரி. சாயந்தரமா சாமி ஊர்வலம் வரும். முடிஞ்சா கோயிலுக்கே கூட வாங்க. ஒரு 6:30 மணிக்கு மேலே கிளம்பும். இன்னைக்கு சாமி அலங்காரம் ஊருக்கு போகிறோம். நைட்டு 6:30 மணிக்கு நின்று கிளம்பும். அப்படியே சாமி கொண்டு வருவோம். பணம் வேணும் இல்லை? சரி போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எங்க பாப்பா எங்க போயிடுச்சு? கிளம்பிடுச்சா? நடந்த போகணுமா? சரி சரி வரட்டும்.